பெரியவங்க சொல்லுவாங்க, எடுத்து வைக்கும் அடிய பார்த்து வைப்பா அப்படின்னு. இது நடக்க மட்டும் இல்ல, நம்ம வாழ்க்கையிலும் தான். அதுவும் பிசினஸ் அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம அடி எடுத்து வைக்கணும். த கிங் ஆஃப் குட் டைம்ஸ் இந்த பேருக்கு சொந்தக்காரர் விஜய் மல்லையா. சில்வர் ஸ்பூன் ஃபேமிலியில பிறந்த இவர் மிகச்சிறந்த ஆளுமை திறன் கொண்டவர். ஒரு பிளே பாய் அப்படின்னு கூட பார்க்கப்படுறார். விஜய் மல்லையா தன்னோட ஆளுமையின் கீழ் யுனைடெட் பிரைவரிஸ் லிமிடெட், கிங்ஃபிஷர் பியர், பேகர் பெயிண்ட்ஸ், பெஸ்ட் அண்ட் கிராம்ப்டன், மங்களூர் கெமிக்கல்ஸ், த ஏஷியன் ஏஜ், த கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸ், த ஃபோர்ஸ் இந்தியா, F1 டீம், இவ்வளவு பெரிய கம்பெனியை வச்சு நடத்தியவர் எங்க அடியை சரியா எடுத்து வைக்காம சறுக்கினார். த கிங் ஆஃப் குட் டைம்ஸ் சொன்ன மீடியா எப்ப இவரை த கிங் ஆஃப் பேட் டைம்ஸ் சொல்ல ஆரம்பிச்சது? இந்த கேள்விகளுக்கு விடை தேடும் முயற்சி தான் இந்த கதை. விஜய் மல்லையா எங்க தப்பான அடி எடுத்து வச்சாருன்னு தேடுறப்ப எல்லோரும் சொன்னது கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸ். ஆனா தொடக்கத்துல அந்த ஏர்லைன்ஸ் நல்ல சேவையை தான் வழங்குச்சு. ஆனா விஜய் மல்லையா என்கிற பெரிய சாம்ராஜ்யம் விட கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸ் ஒரு பெரிய காரணம் இல்லைன்னு தெரிய ஆரம்பிச்சது. விஜய் மல்லையா பெண்கள், ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டமா இருந்த அவருக்கு ஃபார்முலா 1 கார் பந்தயத்துல வெறித்தனமான ஆர்வம் இருந்தது. $2007 இவர் கைவச்ச பொருள் எல்லாம் தங்கமா மாற ஆரம்பிச்ச காலம் அது. தான் மேல இருந்த அசட்டுத்தனமான நம்பிக்கையில ஸ்பை கார் என்கிற ஃபார்முலா 1 காரை 691 கோடியே 76,80,000 ரூபாய் கொடுத்து வாங்குறார். இங்கதான் விஜய் மல்லையா தன்னோட தப்பான அடியை முதல்ல எடுத்து வைக்கிறார். மோட்டார் உலகின் மிகப்பெரிய ஜாம்பவான் என்று சொல்லப்படும் ஃபோர்ட் தன் கையில ஜாகுவார் மற்றும் லேண்ட் ரோவர் கம்பெனியை 2008 டாடா கையில ஒப்படைச்ச காலம். காரணம் ஃபார்முலா 1. இதுவும் ஒரு முக்கியமான காரணமா சொல்லப்படுது. வில்லியம்ஸ், மெக்லான் அண்ட் லோட்டஸ் இந்த கம்பெனிக்கு எல்லாமே ஃபோர்ட் என்ஜின் சப்ளையரா இருந்தாங்க. 2000 தன்னோட பெரிய பிராண்டான ஜாகுவாரை ஃபார்முலா 1 உள்ள எடுத்து வராங்க. ஃபார்முலா 1 ஆழம் எப்படின்னு தெரியாம காலை விட்டு 2004 வெளியேறாங்க. அவ்வளவு செலவு பெரிதாக இருக்கும் ஒரு கார் பந்தயம் தான் ஃபார்முலா 1. இப்படிப்பட்ட ஒரு பெரிய சூதாட்டத்துல தன் தலையை விடுறார் விஜய் மல்லையா. அதனோட பின்விளைவு 2005 தன் மகன் பிறந்தநாளுக்கு வாங்கிய கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸ் வாழ்க்கை 2013 முடிஞ்சது. 2018 வரை நடந்த கார் பந்தயத்துல தன்னோட மொத்த வாழ்க்கையையும் பணயமா வைக்கிறார் விஜய் மல்லையா. இதுல தலைவிட்டது இவர் மட்டும் இல்ல, சஹாரா பரிவார். 2011 ஃபோர்ஸ் இந்தியால 42.5% ஷேரை $100 மில்லியன் கொடுத்து வாங்கினார். அதனால திவாலாகி கைதாகிறார். விஜய் மல்லையா அவர் வங்கியில் வாங்கிய பணம் SBIல 1600 கோடி, PNBல 800 கோடி, IDBIல 800 கோடி, பேங்க் ஆஃப் இந்தியால 650 கோடி, பேங்க் ஆஃப் பரோடால 550 கோடி, யுனைடெட் பேங்க் ஆஃப் இந்தியால 430 கோடி, சென்ட்ரல் பேங்க்ல 410 கோடி, UCO பேங்க்ல 320 கோடி, கார்ப்பரேஷன் பேங்க்ல 310 கோடி, ஸ்டேட் பேங்க் ஆஃப் மைசூர்ல 150 கோடி, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல 140 கோடி, ஃபெடரல் பேங்க்ல 90 கோடி, ஜாப்பன் சிந்து பேங்க்ல 60 கோடி, ஆக்சிஸ் பேங்க்ல 50 கோடி. இது மட்டும் இல்லாம மற்ற சின்ன பேங்க்குகளை 603 கோடின்னு டோட்டல் அமௌண்டா 7000 கோடி. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி SBI 1771 கோடி அமௌண்ட வங்கி வைப்பாளர் கிட்ட இருந்து ஃபைன் அமௌண்டா வாங்கிச்சு. விஜய் மல்லையா கிட்ட SBI கொடுத்த பணம் 1600 கோடி. இங்க ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கிற மாதிரியே இருக்கு. சரி, அதை உங்ககிட்டே விடுறேன். 2016 மார்ச் விஜய் மல்லையா மீது வழக்கு பதியுது SBI கீழ் இயங்கும் அனைத்து பேங்குகளும். இவர் எக்காரணத்தை கொண்டும் வெளிநாட்டுக்கு போகக்கூடாது அப்படின்னு 2 மாதத்துக்கு முன்பே இந்தியாவை விட்டு கிளம்பிட்டாரு. இதுக்கு இடையில விஜய் மல்லையா ட்விட்டர்ல ட்வீட் போட்டிருக்கார். என்னன்னா 100% அமௌண்ட் ரிட்டர்ன் பண்றேன், இந்தியால வாழ விடுங்க அப்படின்னு. இப்ப எல்லோருக்கும் ஒரு சந்தேகம் வரும், இப்ப எப்படி இவ்வளவு அமௌண்ட் வந்தது? இத முன்னாடியே கட்ட வேண்டியது தானே அப்படின்னு. 2018 ஹங்கேரி கிராண்ட் பிரிக்ஸ்ல ஃபோர்ஸ் இந்தியா அட்மினிஸ்ட்ரேஷனுக்குள்ள போகுது. அப்படின்னா கம்பெனியை இனி நடத்த முடியாது அப்படின்னு கைவிரிக்கிறது.
அதை வித்தாதான் காசு. அதை வாங்க யாருப்பா வருவா? எவனாவது இழிச்சவாயன் தான் வரணும். 2018 வில்லியம்ஸ் காரை லான்ஸ் ரோல் அப்படின்னு ஒரு டிரைவர் ஓட்ட ஆரம்பிக்கிறார். அவர் டிரைவரா என்ன அப்படின்றது எனக்கு இன்ன வரையும் தெரியல. நாம அப்பா கிட்ட அழுதா பொம்மை கார் வாங்கி தருவார், ஆனா கார் கம்பெனியை வாங்கி தர மாட்டார். லான்ஸ் ஸ்ட்ரோல் காதுல ஃபோர்ஸ் இந்தியா சேல் அப்படின்னு தெரிய வர அழுது ஆரம்பிச்சு அவங்க அப்பா லாரன்ஸ் ஸ்ட்ரோல் கிட்ட சொல்ல அவரும் அதை வாங்கிட்டார். நான் சொன்ன இழிச்சவாயன் இவர் தான். கவுண்டமணி சொன்ன மாதிரி சும்மா போற ஆசாரியை கூப்பிட்டு எனக்கு ஒரு ஆப்பு வை, அந்த மாதிரி தாங்க இதுவும். அமௌண்ட் கொடுத்து வாங்கியாச்சு. சோ அமௌண்ட் விஜய் மல்லையா கைக்கு வந்தாச்சு. அதான் தலைவர் ஃபிட் போட்டிருக்கார். எல்லாம் அந்த கடவுளுக்கு தான் வெளிச்சம். இனி என்ன நடக்கும்?